எல்லோருக்கும் வணக்கம். தி தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இப்போ 2025 இந்த புது வருடத்திற்கு நமது சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் மற்றும் அனைவருக்கும் தமிழ் ஜீனியஸ் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, இன்னைக்கு குழந்தை உயிர்கள் பிறக்குது. அந்த பிறந்த உடனே குழந்தைகளுக்கு எல்லா உயிரினமும் இந்த பாலூட்டும் அந்த காரியத்தை செய்யுது. அதான் தாய்மை. அந்த தாய்மைக்கு நிகரான இது எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த தாய் அந்த குழந்தைக்கு பிறந்த அந்த உயிருக்கு பால் எதுவுமே கொடுக்கலைன்னா அந்த குழந்தை பிறந்து சில நாட்களில், சில மணி நேரங்களில் இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த உயிரை காப்பாற்றி நம்மளையும் உங்களையும் எல்லாரையுமே இன்றைக்கி உலகத்தில் இருக்க வைக்கிற ஒரு இது யாருன்னு சொன்னால் அது தாய், அது தாய்மை. அந்த தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி நமக்கு உணவாக கொடுக்குறாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதும் ரத்தத்தை குடித்து தான் நம்ம வளர்ந்தோம். அது 10 மாதம். அதே போல் வெளியே வந்த பிறகும் நம்ம உடனே நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப ஒன்றுமே தெரியாத ஒரு சாதாரண ஜீரோ நிலைமையில், ஒன்றுமே தெரியாது. கண்ணு திறந்திருந்தால் கூட கண்ணு என்ன பார்க்குது என்னங்கிறது அந்த அறிவும் இருக்காது. அந்த சூழ்நிலையில் நமக்கு பசி ஒன்று தான் தெரியும். அந்த பிறந்த குழந்தைக்கு பசி ஒன்று. இது எப்படின்னா, அது இயற்கையிலேயே அந்த வயிறு வலிக்குதா, வயிறு என்ன செய்யுதுன்னு தெரியாது. அது அழுக மட்டும்தான் தெரியும். அந்த அழுது கொஞ்ச நேரத்தில் அது நடுஇரவோ நடுநிசியோ இந்த தாயார் நல்லா அவங்க 10 மாதமாக கூட ஒழுங்காக தூங்கி இருக்க மாட்டாங்க. அது இப்படி செய்யாதா, அப்படி செய்யாதா, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நிறையா கண்டிஷன்ஸ். அதுலேயும் தாங்கி நிறையா நடந்து அப்புறமும் அவங்க சிசேரியன்லேயோ இல்லை இயற்கை முறையில் குழந்தை பெற்ற பிறகும் கூட அந்த குழந்தை நடந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கூட அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமானது இந்த பால் கொடுக்கறது. இந்த பால் கொடுக்கறது அந்த காலத்துல எல்லாம் நான் கேள்விப்பட்டது 3 வயசு வரைக்கும் குடித்தேன், 5 வயசு வரைக்கும் கூட நான் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகம். அந்த தாய்ப்பால் எவ்வளவுக்கு அளவு அதிகமாக குடித்து வளர்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. சில குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே நல்ல அம்மா தவறி இருக்கலாம், அல்லது அம்மாட்ட பால் இல்லாமல் இருக்கும். அதனால் ஏதோ 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் 10 நாள் அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உடனே புட்டிப்பால்னு சொல்லிடுவாங்க. எதையாவது கலந்து கொடுத்து. இன்றைக்கி பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பால் சுரப்பும் கம்மியாக இருக்குது. அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது, எப்படி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது? குறைஞ்சபட்சம் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் கொடுத்தா பெண்களுக்கு நல்லது. அவங்களுக்கு இந்த மார்பகங்களுக்கு புற்றுநோய் வராமல் இருக்குங்கிறது பெரியவங்க சொல்கிறாங்க. சில காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். பாலே கொடுக்காமல் இருக்கிறதும் ஒரு காரணம் புற்றுநோய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பால் சுரக்காமல் இருக்கிறதுக்கு இவங்களுடைய ஒரு 3 காரணம் இருக்குது மெயினாக. இந்த 3 காரணத்தில் ஒன்று உடை. இந்த உடை பழைய காலங்களில் பெண்கள் மார்பகத்தை இறுக்கி பிடிக்கிற மாதிரி பிராவோ அல்லது இப்போ போடுற மாதிரி சுடிதார், இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸோ யாரும் போடல. அது என்ன பண்ணுது, நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், அந்த மார்பக காம்புகள்லாம் உள்ளே போயிடுது அப்படின்ற மாதிரி நண்பர் சொல்கிறாரு. அவரோட தகப்பன் இப்போ தான் புதுசாக குழந்தை பிறந்திருக்கு அவருக்கு. அவரும் இந்த பிரச்சனையை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். அது மாதிரி உடை இறுக்கமான உடைகள், அதாவது நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் 3 மாதம் 4 மாதத்துல இருந்தே இதுக்கு தயாராகணும். அதுதான் நம்ம உடையும் லூஸான ட்ரெஸ்ஸு, அதிக டைட் இல்லாத அது மாதிரியான ட்ரெஸ்ஸை மார்பகத்தை இறுக்கி பிடிக்காத அந்த மாதிரி ட்ரெஸ் அணியணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் பாயிண்ட்டு அதுதான். 2வது பாயிண்ட்டு மனம்.
இந்த மனம் வந்து என்ன பண்ணுது, நம்ம பால் கொடுத்தால் நம்மளுடைய அழகு குறைஞ்சி போகும். முக்கியமாக பெண்கள் முதல் பிரசவத்திலையோ 2வது பிரசவத்திலையோ கூட அந்த தாய்மார்களுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ மாடர்ன் வேர்ல்டு அப்படி என்ன சொல்லுது, இதனால் வந்து அழகு குறையுமா இல்லை தொங்கி போகுமான்ற மாதிரி பல சந்தேகங்கள். உண்மையில் அப்படி கிடையாது. இது கொடுத்தால் உங்களுக்கு ஆரோக்கியம். தாய்மார்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செயல். எல்லா உயிர்களுக்குமே இது வந்து ஏற்பட்டது. அதனால் மனதளவில் தயாரானால் மட்டும்தான் பால் சுரப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு இயல்பிலேயே பால் சுரப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம இந்த பதிவு போடலை. அவங்க வந்து சில அவங்களுடைய அந்த வழியாக வந்த இதுலேயும் கூட இருக்கலாம். சில பேருக்கு உடல் ரீதியான காரணங்களாலையும் ஹார்மோன் காரணங்களாலையும் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு, நம்ம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இவங்க வந்து மன ரீதியாக அதை வந்து நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்தே ஆகணும். கொடுக்க நமக்கு நல்லது. உண்மையில் அவங்க தாய்மார்களுக்கு நல்லது. அதை புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து நிறையா நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும். அப்படி பால் சுரப்பு அதிகமாக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். அத்திப்பழம், பேரிச்சம்பழம் மற்றும் சில பழங்கள், ஆப்பிள், இது மாதிரி பழங்கள்லாம் வந்து பால் சுரப்பை அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பால் சுறா அப்படிங்கிற மீன், அதை வந்து புட்டு அது மாதிரி செஞ்சு அது சாப்பிட்டா பால் அதிகமாக சுரக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து காய்கறி சூப், நிறைய காய்கறிகளை போட்டு காய்கறி சூப் டெய்லி சாப்பிட்டோம்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி 11 மணி 12 மணிக்கு அது சூப் நிறையா சாப்பிட்றது அவங்களுக்கு அதிகமான பால் சுரப்பை கொடுக்கும். அல்லது சிக்கன் சூப்பு, இல்லை மட்டனில் எலும்பு சூப்பு, இந்த மாதிரி சூப்பும் சாப்பிட்லாம். அடுத்தது வந்து இவங்க வந்து பாலில் நைட்டு இரவு தூங்கும்போது அஸ்வகந்தான்னு ஒரு பொடி இருக்குது. அது வந்து அமுக்கரா கிழங்கு அப்படின்னு தமிழ் பேர், சித்தர்கள் சொன்னது. அந்த பொடியை வாங்கி 1 டம்ளர் பாலை காய்ச்சி அதில் 1 ஸ்பூன் போட்டு காய்ச்சி அதை குடித்தாலும் கூட பால் சுரப்பு நல்லா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இன்னும் ஒரு இது பார்க்கணும்னா, நிறைய காய்கறிகள், இந்த சிறுதானிய உணவுகள், அதெல்லாம் நிறையா சாப்பிட்லாம். ஆனால் உணவு வந்து சாப்பாட்டு விஷயத்தில் குறை வைக்கக்கூடாது. அதிகமான அளவு நல்லா நம்ம குழந்தைய நினச்சி பார்த்து நல்லா சாப்பிட்ணும். அதனால தான் இந்த பால் சுரப்புக்கு 3 காரணிகள். 1 உணவு, 2 உடை, 3வது அந்த அழுத்தங்கள் அது இல்லாமல் இருக்கும். இப்போ வேலை பார்க்குறாங்க, அவங்க அந்த மன அழுத்தத்தினாலையும் பால் சுரப்பு குறையுது. 2வது வந்து செயற்கை முறையில் பாலை வந்து ஒரு மிஷினை வச்சு எடுத்து அதை பாட்டிலில் சேமித்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அது மாதிரி கொடுக்குற இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக பால் எடுத்து அந்தந்த நேரத்தில் பால் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்கிறத தெரிவிச்சுட்டு, இந்த உணவு வகைகளில் இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது பப்பாளிக்காய். அது வந்து தோல் சீவி அந்த பப்பாளிக்காயை வந்து நல்லா நறுக்கி வேக வச்சு சாப்பிட்றது பால் சுரப்பை அதிகப்படுத்தும். அது மாதிரி இந்த எள்ளு, அது மாதிரி வேர்க்கடலை, இதெல்லாம் அந்த வேர்க்கடலை, எள்ளு மிட்டாய், வேர்க்கடலையில் கடலை மிட்டாய், இதெல்லாம் சாப்பிட்டாலும் கூட பால் சுரப்பு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் மனசு அளவில் நீங்கள் வந்து பால் கொடுக்கணும் அப்படின்றத நினச்சிட்டு இது மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும். இந்த பதிவுக்கு தாய்மார்களுக்கு நான் அர்ப்பணம் பண்ணுறேன். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க.